வணக்கம். பாவம் புண்ணியம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நாம ஒருத்தருக்கு உடலால பாவம் செஞ்சிருந்தோம்னா அதற்கு உண்டான தண்டனை உண்டு. கண்களால பாவம் செஞ்சிருந்தா அதற்கு உண்டான பலன்களை நாம அனுபவிச்சே தீரணும். கையால பாவம் செய்திருந்தா அந்த கைகளுக்கான அந்த பாவத்துக்கான பலன்கள் நம்மை வந்து சேரும். இது மாதிரி நம்ம எந்த மனசால காயப்படுத்தி இருந்தாலும் கூட, மனசுக்குள்ளாரையே நினைச்சிருந்தாலும் கூட அதையும் பாவம் அப்படின்னு சொல்லுது. அது யாருக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம். அதனால கூடுமான வரை நாம் செய்கிற அந்த பாவங்களுக்கு உண்டான வினையை நாம அனுபவிக்க நேரிடும். அந்த பாவங்களிலிருந்து கூடுமான வரை பிராயச்சித்தம் செய்வதற்குத்தான் இந்த தான தர்ம வழிபாடு பரிகார காரியங்கள் எல்லாமே. அதனால கூடுமான வரைக்க தானம் செய்வோம், கூடுமான வரைக்க தர்மங்கள் செய்வோம், கூடுமான வரைக்க கோயில் வழிபாடுகளை மேற்கொள்வோம், கூடுமான வரைக்க நாம நம்ம மனசை அலைபாய விடாம வச்சுக்குவோம்.